2 AM. ஸோ நம்ம வந்து நைட் ஷிஃப்ட்டு வேலை செய்ய போகிறோன்றனால 2 AM. ராத்திரி 2 மணிக்காடா செய்கிற? அது நீ காலையிலே சென்று போயிருக்கலாம். சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த ராக்கெட்ஸ் எக்ஸ்போஸ் இந்த ஆல்மோஸ்ட் ப்ரேயரு கேப்சர் ஃபைல்ஸு. இது நம்ம வந்து கீபோர்டு அதில் என்ன போட்டிருக்கோம் நம்ம டைப் பண்ணோமா, த ராக்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோட்ஸ் இன் த அப்ளோமெண்ட்ஸ் கேப்சர்ஸ் ஃபயர் ஓகே த க்ரௌட். இது வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் அசைன்மெண்ட்டாடா. ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ உழுவுற சத்தம் கேட்குது. ஆஹா, இந்த நேரத்தில் என்னடா எலியா கரப்பாம்பூச்சா பள்ளியா என்னது சளியா? சரி இப்போ நம்மளை போய் பார்க்க சொல்கிறாங்க என்னதுன்னு. இதான் நம்ம ரூமா? நல்லா இருக்கே. இந்த மாதிரி ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. வெளிச்சமே ஒரு ஒரு இடத்துக்கே ஒரு வருது. ஸோ இப்போதைக்கு என்னன்னு பார்ப்போம். என்னடா ஸ்ப்ரேலாம் வச்சுருக்கீங்க? ஏதாச்சும் கொசுகின்னு வந்து அடிச்சு விட்றதுக்கு. இதுதான் வந்து கிச்சனா? பரவாயில்ல, கிச்சனை நல்லா நீட்டாகவே இருக்குது. இது ஃப்யூர் வாட்டரு. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கான டேபிள் இருக்குது. அது ஃப்ரிட்ஜு. அப்படி ஏதோ ஒரு சவுண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. பார்க்க நார்மலாக தான் இருக்குது. சரி நம்ம வந்து வழக்கமான ரூமுக்கே போவோம். ஏன்னா அந்தளவுக்கு எதோ பெருசாக இல்லை, கீழே குப்பைத்தோடு தான் இருக்குது. சரி போங்க. நம்ம நிறையா வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஏய் என்னடா மூஞ்சி இது? சை என்னங்க மூஞ்சி இது வித்தியாசமாக இருக்குது. இங்கேருந்து தான் கேம் ஸ்டார்ட் ஆகுதா? லேட் நைட் அசாசின் கேம் பை ஏ டைப் கேம் டெவலப்பர். பரவாயில்ல, பார்ப்போம் இந்த அடிக்கி கேம் இருக்குன்னு. ஓகே, என்னங்க மறுபடியும் வரைய இடத்துக்கு வந்துட்டோம். அதுமாரி எதுவுமே நடந்த மாதிரி இருக்குது. இது ஒரு நைட் மேர் தான் அப்படின்றான். ஜஸ்ட் அ நைட் மேர். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் அசசின் பிஃபோர் த ஸ்கூல். இந்த ஸ்கூல் வரதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலையை வந்து முடிக்கணுமா? மறுபடியும் அதே மாதிரி டைப் பண்ண வேண்டியதான். த ராக்கெட்ஸு எக்ஸ்ப்ளோடு டு த கிரவுண்டு. ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக முடிச்சிட்டேன். போய் ஒரே ஒரு இதெல்லாம் முடிச்சிருக்கிறேன். ஐ ஹாவ் டு மேக் அ காஃபி ஸ்டே அவேக். ஓகே, இவனுக்கு வந்து தூக்கம் வருதா, அதனால் வந்து காஃபி செய்ய போகிறான்னா. கோ டு த கிச்சன் ஸ்டார்டிங் மேக்கிங் காஃபி. ஓகே, காஃபி செய்ய ஒன்றும் இல்லை. தண்ணியை வந்து குக் பண்ணோம். ஒரு கப்பை எடுத்துக்கணும். அந்த கப்பில் வந்து அந்த காஃபியை போட்டுக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கிண்டிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட பேன் எடுத்துக்கலாம். ஏன்டா ஒரு காஃபி செய்ய இவ்வளோ பெரிய பேனு? சரி, இப்போ வந்து நம்ம தண்ணி பிடிப்போம். பொடி நல்லா பொடி. நம்மளுக்கு அவ்வளோ பெரிய தண்ணிலாம் தேவையில்லை, கொஞ்சோண்டு தண்ணி போதும். அப்புறம் வந்து இது ஹீட் ஆகட்டும். அப்புறம் நம்ம கப்பு ஒரு காஃபி எடுத்துக்கலாம். ஸோ இந்த காஃபி தூள் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது ஃபாரின் கண்ட்ரினால வித்தியாசமான காஃபியாக இருக்குது. ஆக்சுவலி யாரும் வந்து ஃபோனில் எதுவும் மெசேஜ் அனுப்புகிறாங்களா? ஸோ இப்போதைக்கு அதை போய் நம்மளை போய் பார்க்க சொல்கிறாங்க. இந்த டைமில் எவன்டா சை என்னங்க இது மறுபடியும் வந்து தொலையுது? யாருங்க இது? ஓகே, இது வெறும் இலூஸ்லேஷன் தானா? அப்படி இவனுக்கு தானே பேசிக்கலாம். இது வந்து எனக்கு இந்த வீக்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து இப்போதைக்கு தண்ணி வந்து வேந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து காஃபியை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வாட்டர் இஸ் பாலிங். அப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். சுட தண்ணி ஊற்றுற அப்படி கீழே கொட்டிக்கிறாத. அப்புறம் நானே திரும்பி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பேக் டு த லேப்டாப். இப்போதைக்கு நம்ம லேப்டாப்புக்கு போனோம். என்னங்க பேய்? அது பார்க்க பேய் மாதிரி இல்லை, பொட்டேட்டோ மூஞ்சி மாதிரி இருக்குது. அது பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒரு பொட்டேட்டோக்கு சோப்பு கலர் பெயிண்ட் அடித்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வரைக்கும் வந்து த பிளான்ட் ஆக்சஸின். ஓகே, இப்போ நம்ம வந்து காஃபியை வந்து குடிக்கிறோம். மறுபடியும் அந்த சவுண்டு கேட்குது. எவ்வளோதான்டா சவுண்டு கேட்கும்? வஸ் தேட் சவுண்ட். ஸோ நம்மளும் வந்து இக்னோர் பண்ணிடுறோம். இது வந்து இன்வெஸ்டிகேஷன் தானே, எப்போது நடக்குது தானே. ஸோ பண்ணி அதை வந்து இப்போயே முடிச்சாகணும் சொல்லிட்டு. ஸோ த பிளான்ட் அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ஏய் இந்தாங்க இது ஹோலி கிராப். இந்தாங்க இது மறுபடியும் வந்து தொலைஞ்சிருது. யாரடி நீ இங்கேடி வர? அது சவுண்டு பார்க்க நினச்சா தான் பயமாக இருக்கா. குடிச்சிக்கிட்டே கப்பை கீழே போட்டோம். வழி இந்த கப்பை இது உடச்சோல அந்த கிளாஸ் பீஸில் நம்ம எடுக்கணும். இதாங்க ஒரு பிரச்சனை. இலூஸ்லேஷன் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்தளவுக்கு வந்ததில்லை. ஸோயா ஏய் யாருங்க இது மறுபடியும் வந்து நிற்கிது? இது ஐ திங்க் வேறு ஆளாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு மனுஷங்க இருந்தாலும் போச்சுடா. இது என்ன இவ்வளோ க்ளோஸாக போல வருது? என்ன லோட் ஆகுது? ஆக்சுவலி ஒரு பர்சன் இருந்தால் தான் அது இலூஸ்லேஷனாக மாறும், வேறு ஆள் மாதிரி. ஆனால் இது என்ன கதைன்னு தெரியல. என்னங்க இது கேம் விளாண்டுருக்கான் போல். என்னடா அது? ஆர் யூ கிடிங் மீ? என்னடா சொல்கிறேன்? ஆனால் ஒரே டேபிளில் தானடா இருக்க. என்னடா அது? ஏய் என்னடா லேப்டாப்லேருந்து வருது? ஓடுறதுக்கு இடம் இல்லையே. ஓடுறா எங்கடா ஓடுறது? இந்த ஃப்ரிட்ஜில் கீழே ஏதாச்சும் ஒளிய முடியுமாடா?
ஓடு 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 கீழே இது குட்டே அது குட்டின்ற மாதிரி கிட்ட வாய் குளருது கிட்டே வருது போய் தொலைடி நாயே ஓடு 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 ஓகே ஐ வாட் ஐட் ஃப்ரிட்ஜு பட் நாட் லாஸ்ட் மிஸ்டேக் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் போய் ஒளியணுமா விறுவிறுன்னு ஒளி தட்டி அது வந்துட போகுது அந்த பண்ண அடுத்தது வந்துட போகுது ஒளிஞ்சிரு அப்பாடா அது கிட்ட வருதுங்க விட்டா நம்மளை கொலைய பொண்ணுற போல் கத்தி எடுத்து யாருங்க இது ஐ திங்க் நம்ம அம்மாவாக தான் இருக்கணும் ஓகே நீ இது மாதிரி இப்படியே ஃப்ரிட்ஜில் ஒளிஞ்சிட்டியா எவ்வளோ நாளைக்கு தான் ஒளிவ உனக்கு வந்து இலூசினேஷன் இருக்கா ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் எடுன்றாங்க நம்ம அம்மா ஓகே நம்மளை வந்து தண்ணி குடிக்க சொல்கிறாங்க இதுதான் நம்ம அம்மா முந்தினோட வித்தியாசமாக இருக்குது ஓகே நீ ஓகே தானே யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்கூல் டுமாரோ நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்றாங்க ஆனால் நீ போவாத வாயை மூட்டுரு அப்படின்றாங்க ஸோ டேக் கேர் உனக்கு தானே கேர் பண்ணிக்கோ அப்படின்றாங்க 9 AM தான் காலையில் 9 மணி எவ்வளோ இயற்கையாக இருக்குது ஆக்சுவலி இடம் ஜோக்காக இருக்குது பக்கம் மரம்லாம் வச்சு மேலே க்ரௌடு நல்லா இருக்கு இடம் பார்க்க ஒரு ரிலாக்ஸிங் இடமா இருக்குது ஓகே நம்ம லேப்டாப்பில் வேலை செய்கிறோன்னு நினைக்கிறேன் நல்லாவே இருக்கு இடம் ஆனால் இதில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஏதோ சவுண்டு கேட்குதுங்க என்னடா உள்ளுக்கு சவுண்டு கேட்குது ஐ திங்க் நம்ம உள்ளுக்கு நம்ம அம்மா இருக்காங்க போய் பார்ப்போம் ஓகே என்ன அங்கே ரத்தம் ஒடிஞ்சு கிடக்குதுங்க ஐயோ யார் கொலை பண்ணியிருப்பான் நம்ம அம்மாவை பின்னாடி யாரும் இருக்காங்க ஓகே ஸ்பேஸ் பார் அழுத்தி இது கொல்ல வேண்டியதான் சாவடி மை சன்னா அப்போ யாருங்க எங்க நம்ம அம்மாங்க என்னடா இலூசினேஷன் வரலாம் இந்த ஆளுக்கு வரக்கூடாது ஆக்சுவலி கேம் வந்து நல்லா தான் இருந்தது டீப்பாக இருந்தது ஆனால் எனக்கு இந்த மாதிரி டீப்பஸ்ட் கேம்னால் பிடிக்காது ஒரு மாதிரி தலை வலிக்கும் ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் ஷார்ட் கேம்னால நான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது இதே மாதிரி சாப்டர் 2 வேறு வருது நான் இங்கே பாப்போம் எந்த ஆளுக்கு வருது ஸோ இதை நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ டேக்